மாத்தி யோசிச்சீங்க? தற்போது மக்களிடையே உடல் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் இயற்கையாக விளையும் பொருட்களின் மீது ஆர்வம் காட்டி வருகின்றனர். இயற்கை முறையில் விவசாயம் செய்வதால் மண் வளம் மேம்படுவதோடு சந்தையில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை அதிகம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இயற்கை முறையில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா நாசர் புளியங்குளம் கிராம வேளாண்மையாளர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். நான் கிட்டத்தட்ட 33 வருஷமாக அதில் விவசாயத்தில் இருக்கிறேன். எனக்கு சொந்த ஊரே இதுதான். இதில் வந்துட்டு நான் எங்கள் விவசாயம்னு பார்த்திங்கன்னா ஒரு 16 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஒரு 3 ஏக்கரு, நெல் ஒரு 6 ஏக்கரு, மீதி எல்லாமே வெங்காயம் போட்டுட்ருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இதெல்லாம் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். இது ஆரம்பித்த நாள்லேருந்து இதுக்கு எல்லாமே இப்போ சமீப காலமாக அந்த ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முழுக்க எனக்கு ஒருங்கிணைப்பு பண்ணவங்க வந்து கோயிலாங்குளம் கேவிக்கையிலேருந்து தான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு அங்கேருந்து பயிற்சி எடுத்த மூலமாக தான் இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வச்சுட்ருக்கேன். இது இல்லாமல் மண்புழு வளர்த்துட்ருக்கேன். அதுக்கும் அங்கே தான் பயிற்சி அளித்தேன். இதுக்கு வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பயிற்சியும் அவங்களோட ஒத்துழைப்பும் நிறையா கொடுத்தாங்க. வெங்காயம் பயிர் வந்து எங்களுக்கு வருஷம் போட்டுட்ருக்கோம். இதில் வந்துட்டு இப்போ விலை நிர்ணயம் இல்லைனாலும் நாங்கள் வந்து முழுக்க இது வந்து ஆர்கானிக் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இயற்கை முறை பண்ணுறதுனால எனக்கு செலவு மிச்சம். அதனால் வந்து லாபம் அதிகமாக இல்லைனாலும் கூட பாதிப்பு, அது நஷ்டம் தெரியலை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஆர்கானிக் பண்ணுறதுனால அடி உரமாக வந்து இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 உழவு 4 உழவு ஓட்டுவேன். அதுக்கடுத்து அடி உரமாக குப்பைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 லோடு, அதாவது ஒரு 10 டன்னு குப்பை போடுவேன் ஒரு ஏக்கருக்கு. போட்டுட்டு பார்க்கட்டுறதுக்கு பார்க்கட்டுறதுக்கு முன்னாடி கடைசி உழவில் ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 100 கிலோ கடலை புண்ணாக்கு போடுவேன். போட்டு பார்க்கட்டிடுவேன். பார்க்கட்டின பின்னாடி பார்த்திங்கன்னா வெங்காயம் நடவு, நம்ம சொந்தத்தில் எங்கள் வெங்காயம் வந்து நாங்களே விதை போட்டு எடுத்து வச்சுருப்போம். அதை நடவு போடுவோம். நடவு போட்டோம்னா 15 நாளில் வந்து களை எடுப்போம். இதுக்கு வந்து தண்ணி மேலாண்மை பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்கால் பாசனம் தான் பாய்ச்சினோம். இப்போதைக்கு வாய்க்கால் இப்போ அடுத்து சொட்டு நீர் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். வாய்க்கால் பாசனம் பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 நாள் இந்த ஈரப்பதத்தை பொறுத்து பாய்ச்சிருக்க வேண்டியிருக்கு. பூச்சி அந்த மாதிரி மேலாண்மை பார்த்திங்கன்னா நான் பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் தெளிச்சிட்ருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி சூடாமோனாஸு, நாட்டு மாட்டு தயிர் கலந்து அதோட வந்துட்டு ஒரு டேங்க்குக்கு வந்து 50 மில்லி வேப்ப எண்ணெய், 50 மில்லி புங்க எண்ணெய் கலந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் வந்துட்டு எனக்கு பயிர் நல்லா வளருது. 2வது செலவு கம்மியாகுது. இயற்கையாக விவசாயம் பண்ணுறோம்னா ஒரு மன திருப்தி இருக்குது. நஞ்சு இல்லாத விவசாயம் பண்ணுறோம், அது ஒரு திருப்தி இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெங்காயம் வந்து 75 நாள் 80 நாள் இந்த பயிர் அறுவடைக்கு வருது. இது வர்றப்போ வந்துட்டு நாங்கள் மார்க்கெட் வந்து மதுரை தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து வெங்காயம் இப்போ வந்து விலைகள் கம்மியாக இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு இதை வந்துட்டு நாங்கள் சேமித்து வைக்கிறோம். குறைஞ்சது ஒரு 65 நாள்லேருந்து 70 நாள் 80 நாள் வரைக்கும் சேமித்து வைக்கலாம். சேமித்து வைக்கிறது பட்டை கட்டி வைப்போம். கீழே வந்து நம்ம தரையில் வந்து கல் வச்சு அதுக்கு மேலே பரண் மாதிரி அமைச்சு அந்த பட்டை கட்டி வைப்போம். பட்டை கட்டி வச்சு அதில் வந்துட்டு பட்டை நிப்பாட்டி வச்சுருந்து அதை மழையில் நனையாமல் வைக்காமல் மழை காலங்களில் பக்குவப்படுத்தி வச்சுருந்தோம்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். வச்சுருந்து நல்ல விலை கிடைக்கிறப்ப நாங்கள் அறுத்து விடுவோம். அறுத்து மார்க்கெட் அனுப்புவோம். அப்படி பார்த்தப்போ வந்து இந்த இயற்கை முறை விவசாயம் பண்ணுறப்ப இன்னொரு 20 நாள் 30 நாள் சேர்த்து தாக்கு பிடிக்குது. செயற்கை முறையில் பண்ணுற காட்டிலும் இது 120 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நல்லா பார்த்திங்கன்னா விதைக்காய் வந்து நம்ம சொந்தமாக வச்சுருக்கோம். உரம் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அவ்வளோதான் ஒரு 15,000 12,000 செலவு வரும். இவ்வளோதான் செலவு. இது வந்து வரவுன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈல்டு வந்து மற்ற செயற்கை பண்ணுற காட்டிலும் இது ஒரு 10% கம்மியாக தான் வருது. அப்படி இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு செலவு அதிகம்ன்றப்ப இது லாபம் தான் தெரியுது. மார்க்கெட்டிங் வந்து விலையை பொறுத்து ஒரு ஏக்கரில் வந்து நல்லா வந்துச்சுன்னா ஒரு 50,000 முடிஞ்சிருக்கும். இல்லை மார்க்கெட் ஏற்றுறதுனா ஒரு போன வருஷமும் பார்த்திங்கன்னா நல்ல விலைவாசி கிடச்சிச்சு. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் மிச்சம் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் விற்கிற விலைவாசி பார்க்கும்போது 30,000 40,000 வரும். இந்த வருஷம் விலைவாசி எல்லாம் பார்க்கும்போது போன வருஷம் ஒரு கிலோ வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவை 110 ரூபா வரைக்கும் விற்றுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்கு விற்கிது. அப்படி ஏத்தாரக்கு வரும்போது எங்களுக்கு விலை லாபங்கள்ன்ற போது நாங்கள் நிர்ணயம் பண்ண முடியல. மேலும் விவரங்கள் பெற கே ரவிச்சந்திரன் அவர்களை 096263
635100 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.